ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எனது சிவதந்தைக்கு இனிமையான குழந்தையின் அன்பு நினைவுகள். தந்தை அன்புடன் எனக்கு அளித்திருக்கும் ஞானத்தின் மூன்றாவது கண் மகிமைகளையும் மகத்துவம் நிறைந்திருக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கின்றேன். பழைய தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் விடுத்து மோகம் எல்லாவற்றிலிருந்தும் அறுபட்டு சுதந்திரம் அடைந்திருக்கின்றேன். தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கும் தர்மத்தின் பரிணாமங்களை உணர்ந்துள்ளேன். தேக அபிமானம் அறுபட்டு விடுபட்டு ஆத்மா என்னை ஆத்மாவாக மட்டுமே உணர்கின்றேன். தந்தையின் மீதுள்ள அன்பு என்னை அன்பின் ஆழ்கடலுக்குள் அழைத்துச் சென்று அமைதியின் ஆழ்நிலை அனுபவம் தருகின்றது. கல்பம் கல்பமாக ஒரே ஒரு முறை வந்திருந்து என்னுள் உறைந்திருக்கின்ற தெய்வீக குணங்களை, பண்புகளை, சக்திகளை விழிப்படையச் செய்து வெளிக்கொணர்ந்து தீவிர கதியான புருஷார்த்தத்தில் ஈடுபாடு கொள்ளச் செய்து சிரேஷ்டமான தேவதையாக மாற்றித் தருவது எனது பரமாத்மா தந்தை சர்வசக்திவான் சிவபாபா. ஸ்ரீமத்தின் வழியின் பால் ஈர்ப்பும் கொண்டு உயர்ந்த வழியில் பயணம் செய்து தந்தையின் மகா வாக்கியங்களை முரளிகளை அன்றாடம் கேட்டு கற்றுக்கொண்டு ஆழமான புரிதல் கொண்டு தாரணையில் மூழ்கியிருப்பது எமக்கு கிடைத்திருக்கும் மகா சௌபாக்கியம். கல்பம் கல்பமாக தொடரும் நிகழ்வாக இருந்தாலும் புதிய பரிமாணத்தில் தந்தையே ஆசிரியராக கற்றுத்தருவதும் ஆத்மா நான் கற்றுக்கொண்டே இருப்பதும் சுகமான சுபமான ரமணிகரமான அனுபவங்களை புத்தியின் ஆழத்தில் பதியச் செய்கின்றது. சிந்தனை, சொல், செயலை சமமாக்கி கர்மம், சன்ஸ்காரம், குணம், கடமைகளை சக்திசாலியாக்கி பரமாத்மாவை சந்தித்து விளையாடி தந்தையுடன் சந்திப்பை கொண்டாடி மகிழ்ச்சி, திருப்தி, பேரானந்தம் நிரம்பியே இருக்கும் ஞான சொரூபமான ஞானம் நிறைந்திருக்கும் ஆத்மா நான். மனதை மாவுணமாக்கி நிர்சங்கல்ப நிலைக்கு விதையிட்டு தந்தையின் அன்பை நீராக்கி ஊற்றி ஆழ்ந்த மாவுணத்தில் அமைதி சொரூபமாக ஆத்மா நான் பேரொளியின் பேரானந்த அனுபவசாலியாக இருக்கின்றேன். இதே ஆத்மஸ்திதியில் நிலை பெற்றிருக்க சுபசங்கல்பம் கொண்டு தந்தையின் துணையோடு அந்தர்முகியாகி தந்தையின் உறவை ஆத்மா என்னுடன் பலப்படுத்தியிருக்கின்றேன். இதுவே எனது பிரதான தர்மமாகிறது. எல்லைக்கப்பாற்பட்ட நன்றிகளுடன் சமர்ப்பணம். சிவபாபா நல்லது.